அதிகாரங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. நிர்வாகம், பிரைம் மினிஸ்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், நீதிமன்றம். இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்திருந்தால்தான் நமது ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நாட்டிற்கு நல்லதும் கூட. இதில் ஒன்றுக்கொன்று மோதல்கள் ஏற்பட்டால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை ஏற்பட்டால் எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி பேசுறவர்கள் இனிமேல் பேசக்கூடாது. நான் இன்னொன்று சொல்றேன், மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்து போனார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஆர்டர் வாங்கி அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி, அது எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் உடனடியாக மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள். மெரினாவில் இடம் வேணும்னு சொன்ன உடனே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை, நீதிமன்றத்துக்கு எதிராக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதனால உடனடியாக அந்த கலைஞர் அவர்களுடைய இடம் மெரினா கடற்கரையில் வைக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்தா ஒன்ன பேசுறீங்க, அல்லது உங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏதாவது வேண்டும்னு சொன்னா ஒன்று பேசுறாங்க. அதுமாதிரி நீதிமன்றத்துக்கும் நிர்வாகத்திற்கான மோதல் போக்குகளை தவிர்க்க வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டும். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றது இல்லை. இல்ல, அது தவறானது, ஒரு தவறான முன்னுதாரணம். பிறகு நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. இந்த மாதிரி மோதல் போக்கு